ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த ஷோல்டர் துணி இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு நிற்கும். ஆனால் வந்து நம்ம அப்படி தைக்காமல் இந்த மாதிரி நீட்டாக எப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுமோ அந்த மாதிரி ஷோல்டரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அரை இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருந்தீங்கன்னா அந்த அரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுட்டு ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அதை அப்படியே திருப்பி அதே லைனில் இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி தான் நார்மலாக எப்போவுமே ப்ளவுஸுக்கு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி நான் இப்போ லைன் போட்டு காமிக்கிறேன்ல, இதே மாதிரி 2 தையல் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ போட்ட லைன்லேயே மேலே தையல் போட்டுக்கலாம். இப்படி நம்ம போடுறதுனால அந்த ப்ளவுஸில் அந்த ஷோல்டர் நம்ம உள்ளே பார்க்கறதுக்கே ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு அந்த துணியும் ரெண்டாக பிரிஞ்சு நிற்காது. இப்போ போட்டு முடித்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அந்த துணியும் ரெண்டாக பிரிஞ்சு நிற்காது, மேலே நிற்க பிசுறு துணி. இப்போ வந்து இன்னொரு ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ப்ளவுஸில் நமக்கு ஷோல்டர் துணி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சு நமக்கு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்காது. இது நீட்டாக இருக்கும். அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.